கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகி ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். அன்பு சகோதரனே, சகோதரியே, சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும், சொந்தமாக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டதென்று கலங்கி நஷ்டங்களை குறித்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா? இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை விதைக்கிறாயோ, எதை விதைத்திருக்கிறாயோ அந்த விதை விளைப்பதற்கு தேவையான மழையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதன் பலனை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த பலன் உனக்கு ஆகாரமாக இருக்கும். மாத்திரமல்ல, அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். நீ இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப கொடுக்கும். நீ இழந்து போன சமாதானத்தை திரும்ப கொடுக்கும். நீ இழந்து போன சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கும். கர்த்தர் உன்னை கொழுமையும் புஷ்டியுமாக வைப்பார். அந்த காலத்தில் உன் ஆடு மாடுகள் எல்லாம் மிகவும் விசாலமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். நீ பலுகி பெருகுவாய். கர்த்தர் தாமே இவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடைசி கால கிருபையின் ஊழியங்கள். ஜெபிப்பதற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆமேன்.